போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 2025ஓட மத்திய பட்ஜெட் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் நம்மளால் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வருஷம் எழுத போகிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமில் கன்ஃபார்மாக பட்ஜெட்டை வச்சு ஒரு கொஷின் உறுதியாக கேட்டுருவாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டோட அக்ரி பட்ஜெட் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ இந்த யூனியன் பட்ஜெட் ஓகேவா. ஸோ இது மத்திய அரசு தாக்கல் பண்ணுவாங்க. இந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு 2 விதமாக கவர் பண்ணுறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டோட வரலாறு, இந்தியாவில் ஃபஸ்ட்டு பட்ஜெட் யார் பண்ணா, இந்த மாதிரி ஜென்ரல் விஷயங்கள் பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை வச்சு ஜிகேல கொஷின் கேட்பாங்க. சப்போஸ் இது கேட்கலன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த 2ஐயும் சேர்த்து படிச்சிட்டோம்னா கன்ஃபார்மாக நம்மளால் 1 மார்க் அடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் 2025-26 ஓகே. ஸோ இந்திய குடியரசின் வருடாந்திர நிதி அறிக்கை என்று குறிப்பிடுகிறது. ஓகேவா. இதுக்கப்புறம் பட்ஜெட்கான ஆர்டிக்கல் என்னென்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 1112. இந்தியாவில் ஃபஸ்ட்டு பட்ஜெட் எப்போ தாக்கல் பண்ணாங்கன்னா 7 ஏப்ரல் 1860. முதல் நபர் யாருன்னு கேட்டால் ஜேம்ஸ் வில்சன். சரிங்களா? இந்தியாவில் பட்ஜெட் எந்த வருஷம் தாக்கல் பண்ணாங்கன்னு கேட்டால் 1860. முதல் நபர் யாருன்னு கேட்டால் ஜேம்ஸ் வில்சன். இவர் தான் ஃபாதர் ஆஃப் பட்ஜெட்னு சொல்லி பொதுவாக இவரை அழைப்பாங்க. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாருன்னு கேட்டால் ஆர்கே சண்முகம் செட்டியார். ஓகே. இவர் 26 நவம்பர் 1947 தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த 2 இயருமே ரொம்ப முக்கியம், நல்லா படிங்க. இதில் 1860 ஃபர்ஸ்ட் பட்ஜெட் நிறைய வாட்டி கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அடுத்தது, அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர்கள் மொராஜி தேசாய். இவர் தான் மொத்தம் 10 முறை பண்ணியிருப்பார். சரிங்களா? ஜென்ரலாக கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த இந்தியர் யாருன்னு கேட்டால் மொராஜி தேசாய். இந்த 10ல் தொடர்ந்து 6 முறையும் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இது முக்கியம். இதுக்கப்புறம் ஹையஸ்ட் யாருன்னா ப. சிதம்பரம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மொத்தம் 9 முறை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி, ஸோ கடைசியாக பிரசிடெண்டாக இருந்திருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் நிதியமைச்சராகவும் இருந்திருப்பார். சரிங்களா? இவர் மொத்தம் 8 முறை பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் தற்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இவங்களும் மொத்தம் 8 முறை பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண இந்த 8மே தொடர்ந்து. சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக இவங்க இப்போ நிதியமைச்சராக இருக்காங்க. அப்போ தொடர்ந்து 8வது முறை. இது ஒரு பெரிய சாதனை. இந்தியாவிலே தொடர்ந்து இத்தனை முறை பட்ஜெட் பண்ணுறது அது இவங்க மட்டும்தான். இதுக்கு முன்னாடி மேக்சிமம் யார் சொன்னேன், மொராஜி தேசாய் 6 முறை. மொராஜி தேசாய் மேக்சிமம் கேட்டால் 10. ஓகேவா. அடுத்தது, பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் யாருன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் இந்திரா காந்தி. சரிங்களா? இந்திரா காந்தி அம்மையார் இவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இவங்க பிரதமராக 1869-70 காலகட்டங்களில் இருந்தப்ப 1970-71 ஆண்டிற்கான பட்ஜெட்டை இவங்க தாக்கல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் யாருன்னு கேட்டால் இந்திரா காந்தி அவர்கள். இதே நிதியமைச்சர் இந்த பதவியில் முதல் பெண் யாருன்னு கேட்டால் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவில் பிரதமராக இருந்துக்கிட்டு கூடுதல் பொறுப்பில் நிதியமைச்சராக இருந்தாங்க. அதனால் இவங்க ஃபஸ்ட்டு கிடையாது. நிதியமைச்சர் பதவிக்கு மட்டும் வந்தது யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரிங்களா? அப்போ இந்தியாவோட முதல் பெண் நிதியமைச்சர் யாருன்னு கேட்குறப்ப ஒரே ஆன்சர் நிர்மலா சீதாராமன். இதுக்கப்புறம் தான் நம்ம இந்திரா காந்தி இவர்களை நம்ம எடுத்துக்கிற முடியும். சரிங்களா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவில் நிதியமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அதுலேயும் இவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஓகேவா. அப்போ நிர்மலா சீதாராமன் இவங்ககிட்ட 2 முக்கியமான அங்கீகாரம். ஒன்று இந்தியாவோட முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர், தற்போது இந்தியாவோட முதல் பெண் நிதியமைச்சர். ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண்களில் இதில் இந்திரா காந்தி அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. இதுவும் பிரதமராக இருந்து தான் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் இதில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் செகண்டு தான் நிர்மலா சீதாராமன். ஸோ இவங்க முதல் பெண் நிதியமைச்சரும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அடுத்தது, தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் யார் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கா? ஆர்கே சண்முகம் செட்டி, டிடி கிருஷ்ணமாச்சாரி, சி சுப்பிரமணியன், ஆர் வெங்கட்ராமன், இதுக்கப்புறம் ப. சிதம்பரம், இப்போ நிர்மலா சீதாராமன். மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரை படிங்க. யார் இருக்கா இல்லைன்னு கூட ஆர்மி நோட்டில் கேட்பாங்க. அல்லது முதல் நம்பர் யாருன்னு கேட்பாங்க. ஆர்கே சண்முகம் செட்டியார். நெக்ஸ்ட் ஒன், தற்போதைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, இதுதான் மெயினாக பார்க்க போகிறோம். இதுலேயும் கொஷின்ஸ் எக்ஸாமில் வந்திருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டேட்டு.
இப்போ பட்ஜெட் எந்த நாளில் பண்ணுறாங்க? பிப்ரவரி 1 இந்த நாளில். சரிங்களா? தற்போது இந்நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பட்ஜெட் வந்து 2 இருக்கும், ஃபினான்ஸு, ரயில்வே. அப்போ ஃபினான்ஸ் ஒரு டேட் இருக்கும், ரயில்வே ஒரு டேட் இருக்கும். இது ரெண்டுமே பிப்ரவரி மாதம். ஃபினான்ஸ் இப்போ 26னா ரயில்வே 28 பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 2 டேட் இருக்கும். இப்போ ரயில்வேவை எடுத்துட்டாங்களே, ரயில்வேவை தூக்கி ரயில்வே இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஃபினான்ஸோட சேர்த்துட்டாங்க. இப்போ ரயில்வேக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் நம்ம நாட்டில் கிடையாது. நம்ம நாட்டில் ஒரே பட்ஜெட், மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1 பண்ணுறது. ஓகேவா? அப்போ முந்தி 2 இருந்தனால 2 நாளில் பண்ணாங்க. இப்போ ஒரே பட்ஜெட்னால ஒரே நாள். அப்போ இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1. அப்போ பிப்ரவரி 1ன்றது எந்த வருஷத்துலேருந்து பட்ஜெட் பண்ண ஆரம்பிக்காங்கன்னா 2017 முதல். அப்போ இதுக்கு முன்னாடி 2016 வரைக்கும் தனித்தனியாக 2 பட்ஜெட் இருந்துச்சு. ரயில்வேவும் இருந்துச்சு, ஃபினான்ஸும் இருந்துச்சு. இப்போ 2016ஓட இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. 2017லேருந்து ஒரே பட்ஜெட் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பட்ஜெட்டை மெர்ஜ் பண்ணது நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ரயில்வே அண்ட் ஃபினான்ஸ் பட்ஜெட் மெர்ஜ்டு. இது 2016 இப்போ தான் சொன்னேன். மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டது. சரிங்களா? இதுலேருந்து 2017லேருந்து ஒரே பட்ஜெட் இப்போ வரைக்கும் தாக்கல் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட், நான் உங்களுக்கு அப்போ தான் ஃபினான்ஸ் பட்ஜெட் சொன்னேன் 1860. அது மாதிரி இந்தியாவில் தாக்கல் செஞ்ச முதல் ரயில்வே பட்ஜெட் சப்போஸ் கேட்டாங்கன்னா 1924. இதிலிருந்து ரயில்வே பட்ஜெட் எந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சு சொன்னேன்? கடைசி 2மே பண்ணாங்கன்னு சொன்னேன், 2016. அப்போ 1924 டு 2016 கிட்டத்தட்ட 92 ஆண்டுகள் இந்தியாவில் ரயில்வேக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரே பட்ஜெட்டாக மாற்றிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது சுரேஷ் பிரபு. 2016 கடைசி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அந்த கடைசி ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த ரயில்வே அமைச்சர் யாருன்னு கேட்டால் சுரேஷ் பிரபு. சரிங்களா? இதுதான் ஆன்சர். இதுக்கப்புறம் அருண்ஜேட்லி. 2016 வரைக்கும் தனித்தனியாக 2 பட்ஜெட் இருந்துச்சா, 2017லேருந்து ஒரே பட்ஜெட்டாக மாற்றிட்டாங்களா? அப்போ அந்த ஒருங்கிணைந்த முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது யாருன்னு கேட்டால் அப்போதைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. ஓகேவா? இதெல்லாம் கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முதல் பெண் ரயில்வே அமைச்சர், இது யாரு? ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் கிடையாது. சரிங்களா? மம்தா பானர்ஜி அவர்கள். இவங்க 2009-11 காலகட்டங்களில் இந்த போஸ்ட்டில் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் பிபேக் தேபுராய் கமிட்டி. இந்த கமிட்டி என்ன பரிந்துரை பண்ணுச்சுன்னா, ரயில்வே பட்ஜெட்டை மத்திய பட்ஜெட்டுடன் இணைந்து பண்ணுறதுக்கான ஒரு ஒப்புதல் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க தான் 2ஐயும் ஒன்றா சேர்க்கலாம், ரயில்வேவை ஃபினான்ஸோட மெர்ஜ் பண்ணலாம், இந்த மாதிரி பரிந்துரை பண்ணது பிபேக் தேபுராய் கமிட்டி. ஓகே, ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் பட்ஜெட் 2021 பிப்ரவரி 1 இந்த நாளில் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு இது அக்ரி பட்ஜெட் எடுத்த போய் நான் சொல்லியிருப்பேன். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மத்திய அரசு தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதையும் இதை யார் கொண்டு வந்தா? நிர்மலா சீதாராமன். இவங்க நிதியமைச்சராக இருந்தப்போ தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால் மத்தியில் கேட்டால் 2021, அதே மாதிரி ஸ்டேட்டும் கேட்டாலும் 2021. ஆனால் எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேஷ். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடும் போன 2021லேருந்து இப்போ வரைக்கும் காகிதமில்லா பட்ஜெட் தான் என்ன பண்ணுறோம், நம்ம தாக்கல் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பட்ஜெட் 2025. ஸோ இப்போ தான் நம்ம கரண்ட் அப்டேட்குள்ளே உள்ளே வரப்போகிறோம். சரிங்களா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். ஸோ டேட் தெரியும், 1 பிப்ரவரி 2025. பட்ஜெட் இந்தியாவில் இப்போ என்ன நாளில் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரே ஆன்சர், பிப்ரவரி 1 மட்டுமே. சரிங்களா? இதுக்கப்புறம் போன வருஷம் 2024 மக்களவை தேர்தல் இருந்தப்ப அப்போ எத்தனை பட்ஜெட் பண்ணாங்கன்னா 2 பட்ஜெட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? என்னன்னா மக்களவை தேர்தல் இருக்கிறனால அந்த வருஷம் மட்டும் பொதுவாக 2 பட்ஜெட் பண்ணுவாங்க. இது வந்து இடைக்கால பட்ஜெட் சொல்லுவாங்க. மொதல் 6 மாதத்துக்கு ஒரு பட்ஜெட்டும், அதுக்கப்புறம் தேர்தல் வருமா, தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போன 2024 எந்தெந்த டேட்டில் பட்ஜெட் பண்ணாங்க அந்த டேட்டை படித்து வச்சுக்கோங்க. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு பண்ணாலே பிப்ரவரி 1 தான். இதுக்கப்புறம் செகண்டு எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் அதுக்கப்புறம் பண்ணது 23 ஜூலை 2024. இது ரெண்டுமே இடைக்கால பட்ஜெட். சரிங்களா? இதுக்கப்புறம் பட்ஜெட் எங்கே வச்சு தாக்கல் பண்ணுவாங்க? ஸோ பார்லிமெண்ட்டில் தான் ஃபுல்லாக தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிறது 18வது மக்களவை. ஸோ லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாருன்னா ஓம் பிர்லா அவர்கள். மீண்டும் 2வது முறையாக இவர் இந்த பதவிக்கு வந்திருக்காரு. அடுத்தது பட்ஜெட் செஷன் 2025. இதுவும் முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண்டில் மொத்தம் எத்தனை செஷன் இருக்கும்னா 3.
பட்ஜெட், மான்சூன், வின்டர். இதில் பெருசு பட்ஜெட் இருக்கல. எது ரொம்ப சின்ன கூட்டத்தொடர் அப்படின்னு கேட்டால் அது வந்து கடைசி இருக்கல குளிர்காலம், வின்டர். ஓகேவா? பெருசு கேட்டால் பட்ஜெட்டு, இருக்கல லோயஸ்ட் கேட்டால் வின்டர். சரிங்களா? குளிர்காலம். ஓகே, அப்போ இந்த வருஷம் 2025 பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? பட்ஜெட் செஷன் எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு 31 ஜான்வரி. இந்த 31 ஜான்வரியில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் எக்கனாமிக் சர்வே சப்மிட் பண்ணுவாங்க, பொருளாதார ஆய்வறிக்கை. இது வந்து கடந்த முந்தைய ஆண்டில் அறிவிக்கப்பட்டதை எப்படி செயல்படுத்துகிறோம், இது பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்து இவங்க தெரியப்படுத்துவாங்க. அப்போ பார்லிமெண்ட்டில் எக்கனாமிக் சர்வேயும் சப்மிட் பண்ணுற டேட்டு 31 ஜான்வரி, அதாவது பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுற அதே நாள். ஓகேவா? அப்போ இந்த எக்கனாமிக் சர்வேவை யார் சப்மிட் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் நிதியமைச்சர். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ கூட ரீசண்டாக நம்ம தமிழக அரசு தமிழ்நாடு வரலாற்றிலே முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இது தயவு செஞ்சு நல்லா படிச்சிருங்க. இதுலேருந்து கொஷின் உறுதியாக கேட்பாங்க, டீட்டெயிலாக படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த எக்கனாமிக் சர்வே ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் சர்வேவை இந்திய அளவில் சொல்கிறேன், இந்திய அளவில் யார் இதை உருவாக்கி கொடுப்பாங்கன்னா தலைமை பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். இவங்க உருவாக்கி கொடுக்குறத யார் ரீட் பண்ணுவா? இந்தியாவோட நிதியமைச்சர். சரிங்களா? இது ஒன்று நடக்குமா? ஸோ அப்போ எக்கனாமிக் சர்வே, பட்ஜெட் செஷன், இது ரெண்டுமே ஜான்வரி 31 நடக்குது. இதுக்கப்புறம் ஜான்வரி 31 இன்னொன்று முக்கியமானது, ஏன்னா இது ஆண்டோட முதல் கூட்டம்ல. அப்போ ஆண்டோட முதல் கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப யாரோட உரையோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இந்தியாவோட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். அப்போ இந்த வாட்டி ஜான்வரி 31 பார்லிமெண்ட்டில் வந்து யார் உரை நிகழ்த்தினா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள். சரிங்களா? இவங்களுடைய உரை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எது அதெல்லாம் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகிருக்கோ, ஸோ இவங்களுடைய சாதனை திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆண்டோட முதல் கூட்டம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸோ மாநிலங்களில் ஆளுநர் வந்து உரை நிகழ்த்துவார். சரிங்களா? மாநிலங்களில் ஆளுநர், அங்கே வந்து குடியரசுத் தலைவர். ஓகேவா? அப்போ ஜான்வரி 31 3 விஷயங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் பண்ணுறது பட்ஜெட் செஷன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி 31 எக்கனாமிக் சர்வே சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி 31 ஆண்டோட முதல் கூட்டம் குடியரசுத் தலைவரோட உரையோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்க வர வாகனம் சாரட் வண்டி, ஒரு குதிரை வண்டி பார்த்துருப்பீங்களா, அதில் தான் பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப கம்பீரமாக வருவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் எப்போவுமே பட்ஜெட் செஷன் ரொம்ப பெருசு சொன்னால அதை ரெண்டாக பிரித்து தான் என்ன பண்ணுவாங்க எப்போதுமே நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் பட்ஜெட் செஷனை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று 31 ஜான்வரி இதில் ஆரம்பித்து 13 பிப்ரவரியில் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் 10 மார்ச்சில் ஆரம்பித்து 4 ஏப்ரலில் முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார். இவங்களுடைய முதல் பட்ஜெட் கேட்டாங்கன்னா 5 ஜூலை 2019. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2வது முறையாக 30 மே 2019 ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. அதாவது இவர் பதவியேற்றிருப்பார். இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க ஜூலை மாதம் 5 ஜூலை 2019. இதுதான் நிர்மலா சீதாராமன் இவங்களோட முதல் பட்ஜெட். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்பையும் சொல்லியிருந்தேன், யார் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னா மொரார்ஜி தேசாய் 6 முறை இருந்தார். இப்போ அந்த ரெக்கார்டை இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் பீட் பண்ணிட்டாங்க. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் மொத்தம் 8 முறை பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் பொதுவாக கேட்டால் அதுவும் மொரார்ஜி தேசாய் 10 முறை. அடுத்தது வேறு என்ன சேஞ்சஸ் பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க? இந்த பேக்கு ஒரு பை மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா? முந்தி பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ண வராருன்னா கையில் ஒரு சூட்கேஸோடு வருவார். சரிங்களா? இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பை மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ரெட் கலர் ஒரு பை மாதிரி. இது வந்து 2019 அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக வந்ததுக்கப்புறம் தான் சூட்கேஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு ரெட் கலரில் நம்ம இந்தியாவோட நான்முக சிங்கம் அந்த லோகோ இருக்குல்ல அதோட சேர்த்து இருக்கிற அந்த ஒரு ரெட் கலர் பேக்கில் டேப் வச்சு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் வந்து இப்போ ரீசெண்டாக தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பேப்பர்லெஸ் பட்ஜெட்டையும் கொண்டு வந்தது இவங்க தான், நிர்மலா சீதாராமன் அவர்கள். சரிங்களா? இதுக்கப்புறம் கடைசியாக 2025 பட்ஜெட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 11 AM. இப்போ 2025 நிதியமைச்சர் அவர்கள் எவ்வளோ நேரம் உரை நிகழ்த்தியிருக்காங்கன்னா 1 hour 17 minutes, 1 மணி நேரம் 17 நிமிடங்கள். இவங்களுடைய மேக்சிமம் கேட்டால் 2020-21 பண்ணியிருக்காங்க
2 hours 42 minutes வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய அதிகபட்சம். சரிங்களா? பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்ற பின் தாக்கல் செய்யப்பட்ட முதல் முழு நேர பட்ஜெட். சரிங்களா? இவர் போன 9 ஜூன் 2024 3வது முறையாக பதவியேற்றிருப்பார். பதவியேற்றதுக்கு அப்புறம் போன வருஷம் பண்ணியிருப்பாங்க 23 ஜூலை, அது இடைக்கால பட்ஜெட். இந்த வருஷம் பண்ணது பிப்ரவரி 1 இந்த ஆண்டுக்குரியது. அப்போ இதானது முழுமையான பட்ஜெட். ஓகே, அடுத்தது ஹைலைட்ஸ். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது பார்ட் 1. பட்ஜெட்னா என்ன, ஜென்ரலான விஷயங்கள் ஜிகே நான் கொடுத்துட்டேன். இதில் கேட்டால் ஜிகே அடிச்சிடுங்க, இதுக்குள்ளே தான் கொஸ்டின் வரும். இப்போ நான் பார்க்க போகிறது 2025 என்னென்ன சொல்லியிருக்காங்க இதான் பார்க்க போகிறோம். ஹைலைட்ஸ். 2025-26 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் மதிப்பு எவ்வளோனா ரூபீஸ் 50,65,345 கோடி. இதில் ரயில்வேக்காக மட்டுமே ரூபீஸ் 2.55 லட்சம் கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இதில் ரயில்வேல ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்போதுமே பட்ஜெட்டில் ரயில்வேனாலே வந்தே பாரத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போ புதிதாக 200 வந்தே பாரத் ரயில்கள் உருவாக்கப்படும். இது அறிவிப்பு என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. இப்போ வரைக்கும் ஒரு 69 சர்வீஸ் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? புதிதாக ஒரு 200. அப்போ அடுத்த நிதியாண்டுக்குள்ளே இவ்வளோ ட்ரெயின் வரும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிவேக ரயில் என்னென்னு கேட்டால் வந்தே பாரத் மட்டும்தான். தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் 7 சேவைகள் இருக்குது தமிழ்நாட்டில். சரிங்களா? அடுத்தது அம்ரித் பாரத் பற்றி சொல்லியிருக்காங்க. வந்தே பாரத்தும் ஃபாஸ்டஸ்ட் தான், அம்ரித் பாரத்தும் ஃபாஸ்டஸ்ட் தான், ரெண்டுமே அதிவேக ரயில். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்தே பாரத் ஃபுல் ஏசி, அம்ரித் பாரத் ஃபுல் நான் ஏசி, ரெண்டுமே ரிசர்வேஷன் தான். அப்போ ஃபுல் ஏசியில் இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் கேட்டால் வந்தே பாரத், நான் ஏசிலேயே இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டால் அம்ரித் பாரத். சரிங்களா? அப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நான் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எதுன்னு கேட்டால் ஆன்சர் அம்ரித் பாரத். சரிங்களா? இதுவும் ஒரு 100 ட்ரெயின் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் எப்படி இருக்குமோ அதே மாடல் ஃபார்மேட்டில் தான் இந்த அம்ரித் பாரத்தும் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமோ பாரத், இது ஒன்று புதுசாக ஒரு 50 ட்ரெயின் நாங்கள் உருவாக்க போகிறோம். இதுவும் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதே ட்ரெயின் பற்றி நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்லேயும் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடோட நிதி பட்ஜெட் இருக்குல்ல, அதுலேயும் தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நமோ பாரத் இது என்னென்னா குறுகிய தூரம் மட்டும்தான் போகும். இப்போ சென்னை டு கன்னியாகுமரி போகாது. அப்படி போகிற ட்ரெயின் வந்தே பாரத், அம்ரித் பாரத் இப்படி இருக்குது. நமோ பாரத் வந்து குறுகிய தூரம் அதிவேகமாக போகும். இப்போ சென்னை டு விழுப்புரம் போகணும் 4 ஹவர்ஸ்னால் இந்த ட்ரெயினில் போகலாம். அதிவேகமாக கொண்டு போய் நம்மளை சேர்த்துருவாங்க. சரிங்களா? இது சென்னை டு மதுரைனா இந்த ட்ரெயினில் போக முடியாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து குறுகிய தூரம், ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் இது வந்து செயல்படும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு குறுகிய தூரத்துக்குள்ளே மக்கள் சீக்கிரமாக போய் ரீச் ஆகணும், அதற்காண்டி இந்த ஒரு அதிவேக ரயில் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான பேர் தான் நமோ பாரத். இப்போ பாரத்தில் வந்தே, அம்ரித், நமோ 3மே இருக்குது. 3மே ரொம்ப முக்கியம், இந்த பட்ஜெட்டில் மெயினாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதான் திட்டம். உதான்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் தெரியணும். உதே டெஸ்க் ஆம் நக்ரிக். மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் விரைவில் அறிமுகம் செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, உதான்றது ஒரு விமான சேவை. இந்தியாவில் ஏழை மக்கள் விமானத்தில் பயணிக்கணும், இது ஒரு நோக்கம். இதுக்கப்புறம் இந்தியாவில் எல்லா பகுதிகளிலையும் விமான சேவை வரணும், இது ஒரு நோக்கம். இதெல்லாம் வச்சு தான் 2017 இந்த உதான் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஹிமாச்சலில் சிம்லாவில் வச்சு பிரதமர் துவங்கி வச்சிருப்பாரு. சரிங்களா? இப்போ இதை ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. அதற்கான ஒரு அப்டேட் இந்த பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் புற்றுநோய் பராமரிப்பு மையம், டே கேர் கேன்சர் சென்டர். அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்படும். அனைத்து மாவட்டம் மீன்ஸ் என்னது, ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் இருக்கா? எங்கே இருக்குது? அடையாறில் இருக்குல்ல. இதுவே ஜிகேல நிறைய வாட்டி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து புற்றுநோய் பராமரிப்பு மையம். சரிங்களா? இது இந்தியா ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டு திட்டம், PMJAY, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுதான் ஆயுஷ்மான் பாரத். அப்போ இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். சரிங்களா? அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இவங்களும் இதில் சேர்க்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த வாட்டி அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த PMJAY இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம். 23 செப்டம்பர் 2018 இந்த ஸ்கீமை வந்து பிரதமர் மோடி துவங்கி வைக்கிறாரு. ஜார்க்கண்டில் ராஞ்சியில் வச்சு
இதுக்கப்புறம் 25 செப்டம்பர் 2018 இந்த ஸ்கீம் இந்தியா ஃபுல்லாக செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இப்போ வரைக்கும் ஒரு சில மாநிலங்கள் சேரல, வெஸ்ட் பெங்கால் உட்பட. சரிங்களா? அதனால் இந்த ஆயுஷ்மான் பாரத் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலம் 5 லட்சம் வரும், 5 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, மருத்துவ காப்பீடு ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஜல் ஜீவன் திட்டம். இந்த ஸ்கீம் பற்றி இந்த பட்ஜெட்டில் சொன்ன ஒரே விஷயம், இதோடைய டார்கெட்டை நாங்கள் எக்ஸாம் பண்ணுறோம். அப்போ டார்கெட் எப்போ வரைக்கும் போகுது, 2028 வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஜல் ஜீவனா என்ன, நாட்டில் உள்ள குடிமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் குழாய் மூலம் வழங்குறாங்க, குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு. சரிங்களா? ஜல் ஜீவன் இதோட இன்னொரு பேர் ஹர்கர் ஜல். ஹர்கர் ஜல் இந்த ஸ்கீம் பற்றி ஃபஸ்ட்டு அறிவித்தது இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 5 ஜூலை 2019 என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. இதற்கப்புறம் இந்த ஸ்கீம் எப்போ துவங்கி வச்சாங்கன்னா 15 ஆகஸ்ட் 2019. சரிங்களா? பிரதமர் மோடியே இந்த ஸ்கீமை துவங்கி வச்சிருப்பாரு. அப்போ டார்கெட் சொன்னது 2024 சொல்லியிருப்பாங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியல. டார்கெட்டை எக்ஸெண்ட் பண்ணிட்டாங்க 2028 வரைக்கும். அடுத்தது பீகார் ஸ்டேட்டை பற்றி பொதுவாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் பட்ஜெட்டில் பீகாருக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மக்கானா வாரியம் இது ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய உற்பத்தியும் அதிகரிக்க செய்யணும். இதை வச்சு நாங்கள் இதை கொண்டு வர போகிறோம். அப்போ இந்தியாவில் மக்கானா வாரியம் எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்தியாவின் முதல் மக்கானா வாரியம் எங்கே உருவாக உள்ளது? ஆன்சர் பீகார். சரிங்களா? மக்கானா இது என்னென்னா அந்த தாமரை விதைகள் இருக்குல்ல, இந்த தாமரை பூ பார்த்துருப்பீங்களே, அதுக்கு அடியில் வந்து விதைகள் இருக்கும்ல, அதுதான் மக்கானா. சரிங்களா? ஓகே. அடுத்தது பீகாரில் முக்கிய ஏர்போர்ட்டை வந்து நாங்கள் விரிவாக்கம் பண்ணுவோம் இதுவும் சொல்லியிருக்காங்க. பாட்னா ஏர்போர்ட்டு, பிக்தா ஏர்போர்ட்டு, அதே மாதிரி பாட்னா ஐஐடி, இப்போ மெட்ராஸ் ஐஐடி இருக்கா, அது மாதிரி பாட்னா ஐஐடி, இதே நாங்கள் டெவலப்பிங் பண்ணுவோம் அதுவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கோசி கால்வாய் திட்டத்துக்கு நிதி உதவி நாங்கள் வழங்குவோம் இதுவும் மெயினாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ சமீபத்தில் நதிகளை வந்து இணைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கென் பெட்டுவா நதிநீர் இணைப்பு திட்டம் தான் இந்தியாவில் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? அடுத்தது அணுசக்தி திட்டம், தி நியூக்ளியர் எனர்ஜி ஸ்கீம், இது பற்றியும் சொல்லியிருக்காங்க. இதற்காண்டி மட்டும் எவ்வளோ கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னா 20,000 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. அப்போ இது மூலமாக என்ன டார்கெட்னா 2033க்குள் 5 சிறிய அணு உலைகள் ஏற்படுத்தப்படும். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் கூடங்குளம், இந்தியாவிலே வந்த ஃபஸ்ட்டு தாராபுரம், இதுக்கப்புறம் கல்பாக்கம், அந்த மாதிரி அணுமின் நிலையங்கள் நிறையா இருக்குது. இப்போ அடுத்தது சொல்கிறாங்க டார்கெட் 2033க்குள்ளே 5 சிறிய அணு உலைகள் உருவாக்க போகிறோம். இது மெயினாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 2047க்குள் குறைந்தபட்சம் 100 ஜிகாவாட் அணு உற்பத்தி செய்ய இலக்கு. 2047க்குள்ளே 100 ஜிகாவாட், இது ஒரு டார்கெட். அடுத்தது பெண்கள் தொழில் தொடங்க ₹2 கோடி கடன் வழங்கப்படும். இது ஒரு பட்ஜெட்டில் மெயினாக சொன்ன ஒரு விஷயம். இதுக்கப்புறம் மேக் இன் இந்தியா ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தை மேலும் விரிவாக்க சிறு நடுத்தர பெருந்தொழில்களையும் உள்ளடக்கிய தேசிய உற்பத்தி இயக்கம் தொடங்கப்படும். இது மெயினாக சொல்லியிருக்காங்க. மேக் இன் இந்தியான்றது இந்தியாவில் எல்லாமே உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுவாங்க. மேக் இன் இந்தியா எப்போ கொண்டு வராங்க? 25 செப்டம்பர் 2014 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற லோகோவில் இருக்கிற அனிமல் கேட்டால் மூவிங் லயன், நடக்கிற மாதிரி இருக்கும் சிங்கம். ஓகே. அடுத்தது வருமான வரி தாக்கல். வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால வரம்பு 2 ஆண்டுகளாக இருந்ததை இப்போ 4 ஆண்டுகளாக இதை நீட்டியிருக்காங்க. சரிங்களா? அப்போ வருமான வரி விலக்கு உச்சவரம்பு அதிகபட்சம் 12 லட்சம். 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் வந்து கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7 lakhs இருந்துச்சு, இப்போ 12 லட்சமாக மாற்றிட்டாங்க. இது முக்கியமாக பட்ஜெட்டில் சொன்னது. அடுத்தது இஸ்ரோக்காக பட்ஜெட்டில் எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா ₹13,415 கோடி. இதில் இந்த ஸ்கீமை வச்சு அப்கமிங் நம்ம பண்ண போகிற ஒரு சில திட்டங்களுக்கு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ககன்யான், இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டம். ஓகேவா? வர 25 கடைசி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக 2026 வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஒருவேளை 25 இருக்கலாம், 26 இருக்கலாம். ஆனால் ககன்யான் ஸ்கீம் மூலமாக இந்த வருஷம் ஒரு பெண் ரோபோட் வியோமித்ரா விண்வெளிக்கு போகுது, அது உறுதி. சரிங்களா? இதுக்கப்புறம் வீனஸ் மிஷன், வெள்ளி கிரகம், இந்தியாவின் முதல் வெள்ளி ஆய்வு திட்டம், பேர் வந்து சுக்ரயான். இது இப்போ நம்ம இதை உருவாக்கிட்டு வரோம். சரிங்களா? இதுக்கப்புறம் சந்திராயன் 1, 2, 3 போயிடுச்சு. இதுக்கப்புறம் சந்திராயன் 4, 5க்கு கேபினெட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ சந்திராயன் 4ம் செயல்படுத்திட்டு வராங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்பேஸ் ஸ்டேஷன், விண்வெளியில் ஆய்வகம்,
நம்ம நாடு இப்போ சொந்த முயற்சியில் விண்வெளியில் தனியாக ஆய்வகம் உருவாக்கிட்டு வரோம். அதற்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா பாரதிய அண்டாரிக்ஸ்டா ஸ்டேஷன். எப்போ உருவாக போகுது? 2035. அடுத்தது தேர்டு ராக்கெட் சென்டர், இஸ்ரோவோட 3வது ராக்கெட் ஏவுதளம். இது எங்கன்னா ஸோ அதே ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா இந்த இடத்துல உருவாக போகுது. சரிங்களா? இதே ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா இந்த இடத்துல தேர்டு ராக்கெட் சென்டர் உருவாக போகுது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் யூஸ் பண்ணலாம், எஸ்எஸ்எல்வி ராக்கெட் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் சிறிய எடை கொண்ட செயற்கைக்கோளை கொண்டு போகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி, எல்விஎம் இந்த ராக்கெட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ தேர்டு புதுசாக உருவாக்க போகிறாங்களே, இந்த தேர்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள், அதாவது அடுத்த தலைமுறை ராக்கெட்டும் இங்கே உருவாக்க போகிறாங்க. அப்போ ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆல்ரெடி 1, 2 இருக்குது. இப்போ தேர்டாக இங்கே ஒன்று உருவாக்க போகுது. சரிங்களா? ஆந்திராவுக்கு அடுத்து இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டில் ராக்கெட் ஏவுதலும் வரப்போகுதுன்னா அது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம். புரியுதா? அது வேற, இது வேற. அடுத்தது தற்சார்புக்கான இயக்கம். துவரம் பருப்பு, உளுந்த பருப்பு, மைசூர் பருப்பு, இதற்கான தற்சார்பு இயக்கம் நாங்கள் கொண்டு வருவோம் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இதோடைய விளைச்சலை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பிரதமரின் தன்தானிய வேளாண் திட்டம், குறைந்த அளவு வேளாண் உற்பத்தி திறன் உள்ள 100 மாவட்டங்களை உள்ளடக்கிய திட்டம் கொண்டு வர போகிறோம். இதன் மூலமாக 1.7 கோடி விவசாயிகள் பயனடைவாங்க மெயினாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் கிசான் அட்டை, இதன் மூலம் ரூபீஸ் 5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் மெயினாக இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது அடல் டிங்கரிங் சோதனை கூடங்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 சோதனை கூடங்கள் ஏற்படுத்தப்படும். அப்போ அடல் டிங்கரிங்னாலே இது வந்து அரசு பள்ளிகளில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம், ரூபீஸ் 500 கோடி முதலீட்டில் கல்விக்கான இந்த ஏஐ சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும். சரிங்களா? ஸோ அப்போ ஏஐ தமிழ்நாட்டில் ஏஐ மிஷனே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் படிங்க. நெக்ஸ்ட் ஒன் பாரத் நெட் திட்டம். இது கிராமப்புறங்களில் அதிவேக இணைய வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க மெயினாக. சரிங்களா? பாரத் நெட்னாலே இதுதான் இணைய வசதி. இத்திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அதிவேக இணையதள அகன்ற அலைவரிசை சேவை வழங்கப்படும் மெயினாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம். வங்கிகள் மூலம் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். ரூபீஸ் 30,000 வரம்புடன் யூபிஐ உடன் இணைக்கப்பட்ட கடன் அட்டைகள் வழங்கப்படும். சரிங்களா? முக்கியம். அடுத்தது ஸ்வாமிக் திட்டம், குறைந்த செலவில் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கான வீட்டு வசதி திட்டம். டார்கெட் மேலும் 1 லட்சம் வீடுகள் இதன் மூலம் கட்ட போகிறாங்க. ஸோ இதற்கான பட்ஜெட் வந்து ரூபீஸ் 15,000 கோடி வந்து ஒதுக்குறாங்க. இதே இது மத்திய அரசோட பொதுவான திட்டம்னா பிஎம்யூவை, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இதே இது ஜீன் கொடுத்தா கிராமீன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். நம்ம தமிழ்நாட்டில் கலைஞரோட கனவு இல்லம், டார்கெட் 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டுறக்காண்டி தமிழக அரசு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இது ஒன்று ஸ்வாமிக். ஓகே. அடுத்தது 2025 புதிதாக 10,000 மருத்துவ கல்லூரி இடங்கள் உருவாக்கப்படும். இதுவும் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆன்லைன் டெலிவரி, இதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படுவார்கள். இந்த ஆன்லைன் மூலமாக நமக்கு டெலிவரி பண்ணுறாங்களே ஃபுட்டுலேருந்து எல்லாமே, அமேசான் எல்லாமே, ஓகேவா? அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பாதிப்பு வருதுன்னா ஸோ இவங்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் இதன் மூலமாக சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதற்கான சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு 5 லட்சம் வச்சுருக்காங்க. யூரியா உற்பத்தி ஆலை இந்தியாவில் எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா அசாம். இதுக்கப்புறம் தனிநபர் வருமான வரி இலக்கு 2019 ரூபீஸ் 2.5 லட்சத்திலிருந்து ரூபீஸ் 5 லட்சமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் 2023 7 லட்சமாக என்ன பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க. இப்போ 12 லட்சம். இதற்கப்புறம் நமாமி கங்கா மிஷன் 2 இத்திட்டத்துக்காக 3,400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நமாமி கங்கான்றது கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டம். அடுத்தது தூய்மை இந்தியா திட்டம், இதற்கு 7,192 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. தூய்மை இந்தியா, நம்ம நாட்டை தூய்மையாக வைக்கணும், இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட் இருக்கணும். வெர்சன் 1 2 அக்டோபர் 2014, வெர்சன் 2 1 அக்டோபர் 2021. அடுத்தது சுகாதாரத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 2025 99,858 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்டில் 89,924 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. இப்போ போனவோட இந்த பட்ஜெட்டில் 11% கூடியிருக்கு. அப்போ இதன் மூலமாக ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமுக்காக 7,605 கோடி என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. தேசிய எண்ம மருத்துவ இயக்கத்துக்காக ரூபீஸ் 340.11 கோடி பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இதுக்கப்புறம் தேசிய சுகாதார திட்டத்துக்காக 37,226 கோடி பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. இதுக்கப்புறம் பெண்களுக்காக தேசிய
ஊட்டச்சத்து திட்டம், அதாவது போசன் அபியான் 2.0, சரிங்களா, இதற்காண்டி 21,960 கோடி என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட பட்ஜெட் நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு செலக்டிவாக முக்கியமானது மட்டும் நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் 2 விதமாக சொல்லியிருப்பேன். பட்ஜெட்டோட ஜிகே கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் பட்ஜெட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பேன், சரிங்களா. இது ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இதுக்குள்ளே கொஷின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. தேங்க்யூ.